இந்த ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு டுட்டோரியல் பார்க்கலாமா? ஹாய் எவ்ரி ஒன். நான் க்ரௌன் பஃப் வைக்கிறதுக்காக மேலே ஒரு சி செக்ஷன் எடுத்து நல்லா கோம் பண்ணி சீவி விட்டு பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு கீழே எக்ஸ்டென்ஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷனை பின் வச்சு செக்யூர் பண்ணணும், அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க க்ரௌன் பஃபை நல்லா நீட்டாக க்ளீனாக சீவிட்டு இப்போ பின் வச்சு செக்யூர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஸ்டைலிங் முடிச்சுட்டு தான் பேக் பண்ணுவேன். பேக் ஸ்டைலிங் பண்ணும்போது நல்லா கோம் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு போனி டெயில் மாதிரி செக்யூர் பண்ணணும். அதுக்கு கீழே ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் விட்டுட்டு கீழே லப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணணும். செக்யூர் பண்ண ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணி 2 விரலை நடுவில் விட்டு கீழே இருக்க ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணி 2 விரலுக்கு நடுவில் உள்ளே தள்ளிட்டு கீழே இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது இது ஒரு மெஸ்ஸி ஸ்டைலில் வரும். அதை நீட்டாக க்ளீனாக சீவி விட்டு புல் பண்ணி விட்டால் ஹேர் ஸ்டைல் ரெடி. கேப் இருக்க இடத்துலாம் வந்துட்டு பூ ஃபிக்ஸ் பண்ணோம். பூ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டால் மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.